ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமி சீரிஸ்னா தி கிரேட்டஸ்ட் டீமன் லார்ட் ரிபார்னஸ் டிபிக்கல் நோபடி சீசன் 1 எபிசோட் 8 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் எப்போவும் சொல்கிற அதே டைலாக் தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் என்னால் டெய்லியோ சேர்ஃபுல்லாக வீடியோஸ் போட முடியும். சரி வாங்க நம்ம வளவலன் பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ள போக ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தி கிரேட்டஸ்ட் டீமன் லார்ட் ரிபார்னஸ் டிபிக்கல் நோபடி சீசன் 1 எபிசோட் 8. நம்ம ஹீரோட அகாடமியில் இப்போ கல்ச்சரல் ஃபெஸ்டிவல் நல்லபடியாக நடந்துட்டு இருக்கு. டீமன் லார்ட் பார்பெட்டோஸோட டிராமா ஸ்டார்ட் ஆக இருக்குது. எரினா வந்துட்டு அதுல லெடியா வேஷம் போட்டிருக்கா. அவ ரொம்பவுமே பதட்டமா இருக்கா. எரினா பாக்குறதுக்கு லெடியா மாதிரியே தெரியற மாதிரி செல்வியோட கண்ணுக்கு தெரியுது. ஆர்டி எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி எரினா சொல்லவும், ஹே பதட்டப்படாத, இந்த டிராமாவை நம்ம பண்றதே நம்மளும் ஃபன்னா என்ஜாய் பண்றதுக்காக தான். சோ டென்ஷன் எதுவும் இல்லாம இதை என்ஜாய் பண்ணி பண்ண நம்ம ஹீரோ சொல்றான். நீ ஈஸியா சொல்லிட்டு எனக்கான பதட்டமா தான் இருக்கு அப்படின்னு சொல்றா. டிராமா ஸ்டார்ட் ஆகுது. லெடியா ஹீரோயின் கேரக்டர் பண்றா, செல்வி ஈவில் கார்டோட ரோல பண்றா. இப்ப அவங்களுக்குள்ள வார் ஸ்டார்ட் ஆகுற மாதிரி காமிக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோவா அந்த இடத்துக்கு வரான். டீமன் லார்ட் பார்பெட்டோஸோட வேஷத்துல தான் இப்ப நம்ம ஹீரோ இருக்கான். ஆக்சுவலி அதுவும் நம்ம ஹீரோ தான். என்னோட கேரக்டருக்கு நானே நடிக்கிறேனா அப்படின்னு நம்ம ஹீரோ கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு. டிராமா சூப்பரா இருக்குன்னு சொல்லி எல்லாருமே சேர பண்றாங்க. அப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு இந்த டிராமால போடுற அந்த ஒரிஜினல் ஸ்டோரியோட கதையில என்ன நடந்துச்சுங்கிறத யோசிச்சு பாக்குறான். ஈவில் கார்ட் கூட சண்டை போடுறதுக்கான இடத்த போயிட்டு பார்பெட்டோஸா இருக்கிற நம்ம ஹீரோ போய் பாக்குறான். நானும் லெடியாவும் முன்னாடி போறோம், நீங்க எல்லாரும் பின்னாடி ஃபாலோ பண்ணி வாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், பிக் சிஸ் லெடியாவை நான் ஒன்ன நம்பி விட முடியாது அப்படின்னு செல்வி சொல்லவும், வாய மூடி, எனக்கு ஒன்னும் ஆகாது, நான் சொன்னதை மட்டும் செய் அப்படின்னு சொல்லி லெடியா அவளை திட்டுறா. சாரி என்ன மன்னிச்சிரு, நான் அவன் மேல இருக்கிற அக்கறையில தான் அப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்லி செல்வி கொஞ்சம் கண் கலங்குறா. இப்ப அந்த ஈவில் கார்ட் வந்துட்டு நாளைக்கு 12:30 நம்ம போர் ஸ்டார்ட் ஆக போது, அது வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்கு, அதுக்குள்ள ஓடி போயிருங்க, இல்லைன்னா உங்கள ஒருத்தன் கூட மிஞ்ச மாட்டீங்க அப்படின்னு சொல்லி அவன் வில்லத்தனமா சிரிச்சிட்டு இருக்கான். அடுத்த நாள் தான் வார் ஸ்டார்ட் ஆகுதுங்கிறதுனால இப்ப நைட் எல்லாரும் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. செல்வி நம்ம ஹீரோ கிட்ட போயிட்டு, நான் உங்களுக்கு எதுவும் இடைஞ்சலா இருக்குன்னா அப்படின்னு கேட்கவும், எதனால அப்படி கேட்கறேன் நம்ம ஹீரோ கேட்கறான். இல்ல ரெடியா இன்னைக்கு என்ன காலையில திட்டா, நான் எப்பவுமே இந்த மாதிரி தான் ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லவும், நீ உன்னால முடிஞ்சதை மட்டும் பண்ணு, எங்களுக்காக நீ எதுவும் எக்ஸ்ட்ரா பண்ண வேண்டாம், நீ ரொம்ப ஸ்ட்ராங் திறமசாலின்னு எங்களுக்கு தெரியும், ஆனா நாங்க ரெண்டு பேருமே உனக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறேன், எங்களுக்கும் மேல அக்கறை இருக்கு, அதுலயும் லெடியாக்கும் மேல ரொம்ப அக்கறை இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், ஆனா நான் என்னோட ஸ்ட்ரென்த்தை உங்களுக்கு ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லவோ, சரி நீ என்னனால பண்ணு, ஏதாச்சும் நீ தப்பு பண்ணனா அதுக்கான பொறுப்பை நான் ஏத்துக்கிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ, ரொம்பவோ தேங்க்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோவை கட்டி பிடிக்கிறா. நம்ம ஹீரோவோ செல்வியோ ரொம்பவே நல்ல ஃப்ரெண்ட்ஸா தான் இருந்திருக்காங்க. இப்போ அடுத்த நாள் வார் ஸ்டார்ட் ஆகுது. பரவாயில்ல, என்னோட காட்ஸ் எல்லாம் நீங்க கொண்டுட்டீங்க, ஆனா நீங்க ஒன்னும் ஸ்ட்ராங் கிடையாது, என்னோட இந்த ஹோலி ஸ்வாட் டெமி சார்கஸ் முன்னாடி ஒருத்தரால கூட நிக்க முடியாது அப்படின்னு அந்த ஈவில் கார்டு வந்துட்டு இப்ப அட்டாக் பண்ணலான்னு போகும்போது பார்த்தா அவன் தரையில ஒரு ஸ்டெப் எடுத்து கால வைக்குவான். அந்த இடம் படிக்குது, அவன் ஆளுங்க நிக்கிற இடமும் படிக்குது. அந்த ஈவில் கார்டு இப்ப தடுமாறி நின்றுட்டு இருக்கவோ அந்த சான்ஸ் யூஸ் பண்ணி லெடியா போயிட்டு அவனை வெட்டிட்டா. எஸ் நான் சாதிச்சுட்டேன், என்னாலதான் நீங்க ஜெயிச்சிங்க, நான் தான் அந்த டிராப்ஸ் எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சேன் அப்படின்னு செல்வி சொல்லவும், ஹே செல்வி என்ன பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவோட ஜெனரல் ஒருத்த வந்து திட்டிட்டு இருந்தா. அவன் நின்னுட்டு இருக்கிற இடமும் வெடிக்குது. பார்த்தா நம்ம ஹீரோவோட சோல்ஜர்ஸ் நிக்கிற இடமும் வெடிக்குது. செல்வி இதை நீ தானே பண்ணான்னு கேட்கவோ, ஆமா நான் நைட் ஃபுல்லா வந்து இந்த இடம் ஃபுல்லா டிராப் செட் பண்ணி வச்சிட்டேன் அப்படின்னு சொல்றா. சோ அப்படின்னா இந்த இடம் ஃபுல்லா டிராப் இருக்கு அப்படிதானே, எங்கெங்க அதை வச்ச ஞாபகம் இருக்கான்னு கேட்கவோ, அதை எப்படிப்பா ஞாபகம் வச்சிருக்க முடியும் அப்படின்னு செல்வி சொல்றா. நினைச்ச நீ இப்படிதான் பண்ணுவேன்னு, சரி நம்ம இப்ப எப்படி இங்க இருந்து வெளியே போறது அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவோ, அதை நான் யோசிக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி சொல்லவோ, முட்டாள் அப்படின்னு போட்டு நம்ம ஹீரோவோட அடிக்கிறான். இப்ப செல்வி அழுதுகிட்டே வரா. என்னால தானே இன்னைக்கு ஜெயிச்சிங்க, என்ன பாராட்டாம இல்லைனாலும் அட்லீஸ்ட் அடிக்காமையாச்சும் இருந்திருக்கலாம்ல, நான் தப்பு பண்ணா பொறுப்பு ஏத்துக்கிட்டேன்னு சொன்னியா, அப்ப அதெல்லாம் பொய்யா, என்னாச்சு அப்படின்னு கேட்கிறா. பார்ட் என்னதான் இருந்தாலும் அவளால தான் இன்னைக்கு நம்ம ஆளுங்க நிறைய பேர் இறக்காம இருந்திருக்காங்க, அவ பண்ணதை மறந்துட்டு இந்த வெற்றியை கொண்டாடுவோமே. அப்புறம் செல்வி நீ உண்மையிலேயே திறமசாலி தான், நேத்து நான் உன்கிட்ட கோவமா அப்படி பேசினதுக்கு மன்னிச்சிரு, அது ஏதோ டென்ஷன்ல பேசிட்டேன், என்னதான் இருந்தாலும் நீ என்னோட சிஸ்டர் அப்படின்னு சொல்லி லெடியா மன்னிப்பு கேட்கிறா. செல்விக்கு லெடியாவை தான் ரொம்பவே பிடிக்கும், நம்ம ஹீரோவையோ கொஞ்சம் பிடிக்கும். இப்போ இங்க நம்ம ஹீரோவோட அந்த டிராமா முடியுது. செல்வி வந்துட்டு சில லைன்ஸ் மிஸ் பண்ணியிருந்தாலும் நம்ம ஹீரோ அவளுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கான். ஒரு வழியா அந்த டிராமா நல்லபடியா முடிஞ்சிடுச்சு. இந்த டிராமாக்கு அப்புறமா நம்ம ஹீரோ மேல செல்விக்கு ஒரு நல்ல ஒப்பீனியன் வருது, அவன் கூட ஃப்ரெண்ட் ஆகலாம் அப்படின்னு நினைக்கிறா. அப்ப அந்த இடத்துல செல்விக்கு லெடியா நடந்து போற மாதிரி தெரியுது. செல்வியும் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு, ஆமா செல்வி எங்க அப்படின்னு சொல்லி அவங்க தேடுறாங்க. லெடியா மாதிரியே தெரியற அந்த பொண்ணை போயிட்டு செல்வி பாக்குறதுக்காக போறா. லெடியா அப்படின்னு கூப்பிட்டவும் பார்த்தா அது வேற ஏதோ ஒரு பொண்ணு. லெடியா உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின்னு செல்வி ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த மாஸ்க் போட்டவன் அந்த இடத்துக்கு வரான். இப்போ செல்விக்கும் எரினாக்கும் தான் நெக்ஸ்ட் மேட்ச் இருக்கு. செல்வி இவ்வளவு லேட்டாலாம் வரமாட்டாளே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கோம். ஸ்டேஜ்ல வச்சு நான் பார்த்தேன், நீ அவளுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணல, எனக்கு தெரிஞ்ச அவளுக்கு ஒண்ணு பிடிச்சிடுச்சு, செல்வி கண்டிப்பா உன்கிட்ட வந்து லவ் சொல்லுவா பாரு அப்படின்னு சொல்லி ஜெனி சொல்லவோ, இல்ல அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்ல நம்ம ஹீரோ சொல்றான். இந்த மாதிரி விஷயங்களை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், நீ வேணா பாரு, கண்டிப்பா செல்வி வந்து உன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ண போறா அப்படின்னு சொல்லி ஜெனி சொல்றா. இப்போ செல்வியும் அந்த இடத்துக்கு வர, ஆர்ட் இந்த காம்படிஷன்ல கண்டிப்பா நான் வின் பண்ணுவேன், தி ஸ்வாட்ஸ்மேன் ட்ரீ கிட்ட வந்து நான் உன்கிட்ட ஒன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப செல்வி அந்த மேட்ச் போறா. பாத்தியா நான் சொன்னல அவ உன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ண போறா அப்படின்னு ஜெனி சொல்றா. இப்ப எரினாக்கும் செல்விக்கும் மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம பெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு எரினா சொல்றா. மேட்ச் ஸ்டார்ட் ஆன அடுத்த செகண்டே எரினா கழுத்துல அடிச்சு செல்வி அவளை மயங்க வச்சிருந்தா. செல்வி தான் வின்னர் அப்படின்னு அனௌன்ஸ் பண்றாங்க. என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இப்ப ட்ரீ கிட்ட அந்த வின்னிங் பிரைஸோட செல்வி வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இவ ப்ரப்போஸ் பண்ண போறத ஜெனியும் எரினாவும் ஒளிஞ்சு நின்னு பாத்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா அவ ப்ரப்போஸ் தான் பண்ண போறான்னு சொல்லவோ, நான் அதுக்கு விட மாட்டேன் அப்படின்னு எரினா கிளம்பவோ, ஹே அமைதியாரு அப்படின்னு ஜெனி சொல்றா. இவங்க கத்துறது செல்விக்கு நல்லாவே கேட்டுட்டு தான் இருக்கு. இப்ப நம்ம ஹீரோ வரா. இந்த ஸ்கூலுக்கு வந்ததுல இருந்தே ஓ
உன் மேலதான் ஒரு கண்ணா இருக்கிறேன். நீதான் உண்மையிலேயே பார்பட்டோஸோட ரீஎன்கார்னேஷனா இல்லையான்னு சொல்லி நான் குழம்பி போய்கிட்டே இருந்தேன். உன்கிட்ட நான் ஒன்னு சொல்லணும், எப்படி சொல்றதுன்னு தான் தெரியல அப்படின்னு சொல்லுவோம். தயங்காம சொல்ல நம்ம ஹீரோ சொல்றான், நான் உன்னை கொல்ல போறேன் அப்படின்னு. செல்வி வில்லத்தனமா நின்னுட்டு இருக்கா. அந்த மரம் வந்து ஜொலிக்க ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோ ஹார்ட் பீட் ஒரு மாதிரி அடிக்குது. லெடியா யூஸ் பண்ண அந்த ஹோலி ஸ்வாடோட ரெப்ளிகாவை தான் வந்துட்டு காம்படிஷனோட வின்னிங் பிரைஸா கொடுக்கறதா சொல்லிருப்பாங்க. பட் ஆனா இது ஒரிஜினல் ஸ்வாட் தானே அப்படின்னு நம்ம ஹீரோ கேக்குறான். ஆமா, இந்த ஸ்வாட்ஸ்மேன் ட்ரீயை எதுக்காக பாதுகாத்துட்டு வந்தாங்கன்னா இத்தனை நாளா இந்த ஸ்வாடோட ஒரிஜினல் பவர் இந்த ட்ரீக்குள்ளதான் இருந்துச்சு அப்படின்னு செல்வி சொல்றா. இப்ப அவளோட டெமிசார்கஸ் ஸ்வாடையும் எடுக்கிறா. நம்ம ஹீரோட ஹார்ட் பீட் ரொம்பவே வேகமா ஒரு மாதிரி துடிக்குது. செல்வி கையில இருக்கிறது 2 லெஜெண்டரி வெப்பன்ஸ். இப்ப அதோட பவர்ஸை கம்பைன் பண்ணி நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றதுக்காக வரா. நம்ம ஹீரோ கிட்ட ஸ்வாட் கூட இல்ல. நம்ம ஹீரோ பறந்து போய் தப்பிச்சு அங்க இருந்து போறான். செல்வி இப்படி பண்ண மாட்டா, இவளை யாரோ பிரெயின் வாஷ் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுல இருந்து நான் அவளை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறேன். எரினாக்கும் ஜெனிக்கோ என்ன நடக்குதுன்னு ஒன்னும் புரியல. ஒரு வழியா நான் எதிர்பார்த்தது நடந்துடுச்சு அப்படின்னு அந்த மாஸ்க் போட்டவன் பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறான். ஆர்ட் தான் பார்பட்டோஸோட ரீஎன்கார்னேஷன் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி செல்வி கேட்கவும் அவன் மேல உனக்கு இப்ப ரொம்பவே ஃபீலிங்ஸ் வர ஆரம்பிச்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். நான் நினைச்சது நடக்கணும்னா நானே தான் உன்னை மாத்தி ஆகணும் போலயே அப்படின்னு சொல்லி அவ தலையில அவன் கை வைக்கிறான். என்ன மன்னிச்சிரு லெடியா, நான் உன்னை இப்ப கொல்ல போறேன். ஃபேர்வெல் மை ஃப்ரெண்ட் அப்படின்னு நம்ம ஹீரோ லெடியாவை கொன்னதை அவளுக்கு காமிக்கிறான். அதே சேம் டைமிங்ல அவளை பிரெயின் வாஷும் பண்ணியிருக்கான். ஓ, அவனை போய் கொல்லு, அதுதான் நீ வாழ்றதுக்கான ஒரே அர்த்தம் அப்படின்னு சொல்லி அந்த மாஸ்க் போட்டவன் தான் அவளை பிரெயின் வாஷ் பண்ணி விட்டுருக்கான். செல்வி அந்த ஸ்வாட வச்சு நம்ம ஹீரோட முதுகுல வெட்டுறா. நம்ம ஹீரோ இப்ப அப்படியே கீழே விழறான். பாத்தியா லெடியா, நான் உனக்காக பழி வாங்கிட்டேன். அவன் இறந்து போயிட்டான். ஆனா இதுக்கப்புறம் நான் என்னோட லைஃப்ல என்ன பண்றது எனக்கு தெரியும். நான் இந்த மொத்த உலகத்தையே அழிக்க போறேன், எல்லாரையுமே அழிக்க போறேன் அப்படின்னு அவ சொல்லவோ, ஹே முட்டாள்தனமா பேசிட்டு இருக்காத, நிறுத்து அப்படின்னு எரினா வந்து சொல்லவோ, எரினாவே வந்து அவ அட்டாக் பண்றா. உடனே ஜெனி செல்வியை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறா. செல்வி உனக்கு என்னாச்சுன்னு எரினா கேக்குறா. செல்வி வந்துட்டு ஜெனியை அடிச்சு போடுறா. ஹே செல்வி, நான் இன்னும் உன்னோட பிக் சிஸ்டர் தானே அப்படின்னு சொல்லி எரினா கேட்கவும், எரினாவா அவ அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போறா. பட் அதுக்குள்ள நம்ம ஹீரோ வந்துருதான். உங்களுக்கு எதுவும் அடிப்படலையே அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். எனக்கு தெரியும் நீ தான் டீமன் லார்ட் பார்பட்டோஸ்னு அப்படின்னு சொல்லி அவ அட்டாக் பண்ண வரா. நம்ம ஹீரோனோட டீமன் லார்ட் ஃபார்ம்ல இருக்கிறதுனால செல்வியை ஈஸியா தடுத்துட்டு அவளோட பிரெயின் வாஷ் ரிமூவ் பண்ண ட்ரை பண்றான். ஆனா அது ஒர்க் அவுட் ஆகல. அவ அட்டாக் பண்ணதா வரா. அப்படின்னா இந்த ஒரு ஸ்பெல்ல ஆக்டிவேட் பண்ணாதான் முடியும். 3, 2, 1 அப்படின்னு நம்ம ஹீரோ ரெடி ஆகுவோம். நிறுத்துங்க அப்படின்னு லிடியாவோட வாய்ஸ் கேட்குவோம். 2 பேருமே நிப்பாட்டிருந்தாங்க. அது லிடியா தானே அப்படின்னு செல்வி கேட்கறா. வேலைக்கு ஆகாதவங்கிட்ட வேலையை கொடுத்தாச்சுதான் அப்படின்னு சொல்லி அந்த மாஸ்க் போட்டவன் வந்து செல்வியா அடிக்கிறான். நீ தானே இது எல்லாத்துக்கும் காரணம், எதுக்காக இப்படி பண்ற அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், இறந்து போன என்னோட மாஸ்டரை ரிவைவ் பண்றதுக்கு எனக்கு ஒரு சாக்ரிஃபைஸ் தேவைப்படுது அப்படின்னு மாஸ்க் போட்டவன் வந்து நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றான். ஆனா மாஸ்க் போட்டவன் உடம்புல தான் அடிபட்டு இருக்கு. நம்ம ஹீரோ அவன் கையை துண்டா வெட்டிருக்கான். இப்ப அந்த மாஸ்க் போட்டவன் கொஞ்சம் தூரம் பறந்து போய் நின்னுட்டு செல்வியோட அந்த ஹோலி ஸ்வாடான டெமிசார்கஸ் யூஸ் பண்ண ட்ரை பண்றான். ஆனா ஷாக் அடிச்சு அதை கீழே விட்டுருதான். ஹோலி ஸ்வாட எல்லாராலையும்லாம் யூஸ் பண்ண முடியாது, அதோட வீல்டரை அந்த ஸ்வாடே தான் செலக்ட் பண்ணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு, நம்ம ஹீரோ அசால்ட்டா அந்த ஸ்வாட் எடுத்து எப்படி பண்றேன்னு பாரு அப்படின்னு சொல்லி அதோட பவரை ஆக்டிவேட் பண்ணி அவனை ஒரு ஸ்லாஷ் போடுறான். அவ்வளவுதான், அந்த மாஸ்க் போட்டவனோட கதை முடிஞ்சது. செல்விக்கு என்னாச்சும் நம்ம ஹீரோ பார்க்கவோ, ஹே முட்டாள் அப்படின்னு சொல்லி லிடியாவோட வாய்ஸ் கேக்குது. அந்த ஹோலி ஸ்வாடுக்குள்ள இருந்து பேசிட்டாலும் பார்த்தா நீ உண்மையிலேயே முட்டாள் தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவோட ஸ்வாடுக்குள்ள இருந்து லிடியா வெளியே வரா. ஹே செல்வி, உனக்கு எதுவும் ஆகலையா அப்படின்னு லிடியா கேட்கவோ, லிடியா இது நீ தானா அப்படின்னு அவ பாக்குறா. பார்பட்டோஸ் மேல எந்த தப்புமே இல்ல, நான் இறந்து போனதுக்கு அவன் மேல நீ கோவப்படாத. இந்த உலகம் நீ நினைக்கிற லெவலுக்கு ஒன்றும் மோசமா இல்ல, ஆசைப்பட்டபடியே இந்த உலகம் இப்ப அமைதியா இருக்கு, இதுல நீ ஜாலியா என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி லெடியா இப்ப நம்ம ஹீரோவோட ஸ்வாடுக்குள்ளேயே போயிருந்தா. அவ என்ன முட்டாள்னு கூப்பிட்டால, இப்படி கூப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோக்கு லெடியாவை தான் ரொம்பவுமே பிடிக்கும். லெடியா எப்படி இறந்து போனா, நம்ம ஹீரோவை எதுக்காக லெடியாவை கொலை பண்ணணும், லெடியா எப்படி நம்ம ஹீரோவோட ஸ்வாடுக்குள்ள இருக்கா, என்னதான் நடக்குது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.